ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரௌனி பண்ண போகிறோம். அதுவும் சாக்லேட் யூஸ் பண்ணி வேனுடன் சாக்லேட் யூஸ் பண்ணி 1 kg ப்ரௌனிக்கான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சாக்லேட் யூஸ் பண்ணி ப்ரௌனி பண்ணி ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி எனக்கு 1 kg ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ உங்களோட அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 grams அளவுக்கு சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். 250 to 260 grams அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இதோட 150 grams அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ரெண்டையும் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் மாதிரி இல்லாமல் சாக்லேட்ஸ் வந்து நல்ல லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இதே நீங்கள் காம்பவுண்ட்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது நல்ல லிக்விட் ஃபார்மில் இருக்கும், ஃப்ளோவியாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும். இப்போ 4 முட்டை எடுத்துக்கலாம். இதை லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் 1ல் வச்சு தான் பீட் பண்ணணும். 300 grams அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நல்ல ஸ்வீட்டு வேணும் அப்படின்னா 330 grams எடுத்துக்கலாம். இந்த 300 grams அப்படிங்கிறது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். கேட்டவங்க கொஞ்சம் ஸ்வீட் மீடியமாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து 300 grams எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 330 grams எடுத்துக்கலாம். 1 kgக்கு 330 grams அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இப்போ 180 grams அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதை ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் அண்ட் சுகர் மிக்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சளிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஸ்பாச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணணும். சாக்லேட்க்கும் கம்பவுண்டுக்கும் ரொம்பவே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். பட் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியர் ஆப்ஷனாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஃப்ளவரை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் சாக்லேட் யூஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து சாக்லேட் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பீட்டர் வச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடியில் ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் கூட நல்லா சேர்த்து பிளெண்ட் ஆகி வந்துடும். அதுக்காக தான் இந்த சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரௌனிஸை 450 ப்ளஸ் ஷிப்பிங் அப்படிங்கிற ரேஞ்சில் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது கம்பேர் பண்ணும்போது நீங்கள் காம்பவுண்டோடு கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்பவே அதிகம். இப்போ இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ளார் சேர்க்கும் போதே சேர்த்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். இதில் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் இந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய கொக்கோ பவுடரே எக் ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் சாக்லேட்லேயே ஃப்ளேவரிங் ஏஜென்ட் சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. வெனிலா எசன்ஸ் சேர்க்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. இப்போ நம்ம பேட்டர் வந்து 12க்கு 9ன்ற இன்ச்சு இருக்கக்கூடிய ட்ரேவில் ஊற்றி நல்லா டெவலப் பண்ணிக்கிறோம். இது 1 kg கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய ட்ரே 12க்கு 9 அப்படிங்கிறது. இது வந்து 25 to 30 minutes 165 degree செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கிரிங்கிள் டாப்போட ஃபட்ஜி ப்ரௌனி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.